தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை கூட்டத்தில் இருந்து வெளியேறியதற்கு இதுவே காரணம். கஜேந்திரகுமார் எம்பி. தமிழர்களின் போராட்டத்தின் அடையாளமே மே 18 கனடாவில் தமிழின படுகொலை நினைவு கூறல். இலங்கை தமிழரசு கட்சியின் புதுக்குடியிருப்பு தவிசாளர் மீது நிதி மோசடி குற்றச்சாட்டு. கட்சி தலைவருக்கு பறந்த கடிதம். செம்மணி புதைக்குழிக்குள்ளிருந்து தொடர்ச்சியாக வெளிப்படும் குழந்தைகளின் எண்புக்கூடுகள். இலங்கையில் சில பாடசாலைகளுக்கு அவசர விடுமுறை. பெண்களுக்கு எதிராக சைபர் குற்றங்கள் அதிகரிப்பு. அமைச்சர் வெளியிட்ட தகவல். கையிட்டு விகாரி பகுதியை பார்வையிட்ட யாழ் ஆயர். மகிந்த பாட்டலியின் கூட்டு கொள்ளை வெளியாகியுள்ள தகவல்கள். நாயனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் 21 லட்சம் ரூபாய் திருட்டு. மூவர் கைது. கையிட்டி போராட்டக்காரர்களுக்கு எதிரான வழக்கு செப்டம்பர் 9 குறிப்பு. கஜேந்திரகுமார் எம்பி தமிழ் கட்சிகளின் ஒன்றிணைவு தொடர்பில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை மீறி ஒருதலைபட்சமாக இடம்பெறும் செயற்பாடுகள் காரணமாக குறித்த கூட்டத்தில் இருந்து வெளியேறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற தமிழ் மக்களுக்கான தீர்வு விடயங்களில் தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலுக்கு செல்லாமை தொடர்பில் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் தமிழ் மக்களின் தீர்வு விடயங்களில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என விரும்பி அதற்கான செயல்பாடுகளை கடந்த பிப்ரவரி மாதம் யாழ்ப்பாணத்தில் மேற்கொண்டோம். தமிழரசு கட்சி உட்பட தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள், பொது அமைப்புகள் மற்றும் தமிழ் சட்டத்தரணிகள் சங்கத்துக்கும் குறித்த அழைப்பை விடுத்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழரசு கட்சியும் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையும் குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ளாத நிலையில் சட்டத்தரணிகள் பேரவை தாங்கள் கொழும்பில் கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப் போவதாகவும் அதில் கலந்து கொள்ளுமாறும் தெரிவித்தார்கள். தமிழ் மக்களின் தீர்வு விடயத்தில் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் ஒற்றுமையுடன் பயணிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கொழும்பில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை ஏற்பாடு செய்த கலந்துரையாடலுக்கு சென்றோம். நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் கட்சி என்ற வகையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் பிரதிநிதிகள் மூவர் கலந்து கொள்ளலாம் என முதல் அழைப்பு கிடைத்தது சென்றோம். குறித்த கலந்துரையாடலில் தமிழரசு கட்சி சுமந்திரன் நிபுணர் குழு சார்பில் இருவரை அழைப்பதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டும் என பெயர்களை குறிப்பிட்டு அனுமதி கேட்டிருந்தார். அதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை. கூட்டத்துக்கான அழைப்பு நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் பங்கு பெற்றல் என குறிப்பிடப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். தமிழின படுகொலை நாளான மே 18 நினைவு கூறும் வகையில் நிகழ்வொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வு பொது பாதுகாப்பு அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கரையானந்த சங்கரே மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன்நாதன் ஆகியோரின் தலைமையில் ஒட்டாவா நாடாளுமன்ற வளாகத்தில் கடந்த 5 நடைபெற்றது. அதுடன் ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பல்கலைக்கழக மாணவர் சங்கங்களின் பிரதிநிதிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர். இதேவேளை லிபரல் கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் வருகை தந்துள்ளனர். இதன்போது முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் உரையாற்றிய கனேடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரியானந்த் சங்கரி கூறுகையில், தமிழ் மக்களின் உரிமை, தமிழ் மொழியின் உரிமை, சுயநிர்ணய உரிமை மற்றும் எமது நிலம் மற்றும் கலாச்சார உரிமைகளுக்காக பல தசாப்தங்களாக தமது உயிரை தியாகம் செய்தவர்களின் உறுதிப்பாடுதான் மிக முக்கியமானது. கடந்த 2009 பின்னர் இந்த அறையில் கூடியிருப்பவர்களில் பெரும்பாலானோர் பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை நோக்கிய பாதையில் முக்கிய பங்கினை ஆற்றி வருகின்றனர். பொறுப்புக்கூறல் மற்றும் நீதிக்கான பயணம் என்பது இன்னும் முடியவில்லை. அது தலைமுறையாக முன்னெடுக்கப்பட வேண்டியது. கடந்த 2022 கனேடிய நாடாளுமன்றத்தில் மே 18 தமிழின படுகொலையாக பிரகடனம் செய்யப்பட்டமை, இலங்கை அரசு தலைவர்கள் மீதான தடை மற்றும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்திற்கான மையக்குழுவில் கனடாவின் தொடர்ச்சியான பங்களிப்பையும் பார்க்கக்கூடியதாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து மோன்ட்ரியல் நகரசபை உறுப்பினரான மிலானி தியாகராஜா உரையாற்றுகையில், மே 18 நினைவு கூறல் என்பது தமிழர் வரலாற்றில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட ஒரு துயர் மிகுந்த நாள் என்றும் கனடாவில் உள்ள தமிழர்களுக்கு இது ஒரு நெருக்கமான வரலாறு என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் இந்த சம்பவம் தமிழர்களின் போராட்டத்தின் அடையாளமாகவே பார்க்கப்படுகின்றது என்றார். இதேவேளை நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதான எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கார்னர் ஜீனஸ் கருத்து தெரிவிக்கையில், இனப்படுகொலைக்குள்ளான இனம் ஒன்றினை சேர்ந்தவரான தன்னால் இந்த நீதிக்கான பயணத்தினை புரிந்து கொள்ள முடியும் என்றார். நிகழ்வின் இறுதியில் கலந்து கொண்டவர்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் தவிசாளர் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக தெரிவித்து அதே கட்சியில் உறுப்பினராக இருக்கும் தெய்வேந்திரம் இந்திரதாஸ் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவருக்கு கடிதம் ஒன்றினை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: மேற்படி தெய்வேந்திரம் இந்திரதாஸ் ஆகிய நான் தெரியப்படுத்துவது யாதெனில், 2018ஆம் ஆண்டு முதல் எனது சொந்த நிதியினால் VP அறக்கட்டளை எனும் நிர்வாகத்தை ஸ்தாபித்து தற்சமயம் வரை செயல்பட்டு வருகின்றமை யாவரும் அறிந்ததே. இந்த அறக்கட்டளையில் 2019ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட வேலாயுதம் கரிகாலன் என்பவர் 2025ஆம் ஆண்டு அவராகவே பணியில் இருந்து விலகினார். பணியில் இருந்த காலத்திலும் அதன் பிற்பாடும் எனது அறக்கட்டளை மற்றும் ஷைன்டாஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு சொந்தமான நிதி மற்றும் சொத்துக்கள் சம்பந்தமாக இவர் கையாடல் செய்துள்ளார். அத்துடன் VP அறக்கட்டளைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட 10 லட்சம் ரூபாவினை தனது தேவைகளுக்காக பயன்படுத்தியுள்ளார் என்பதும், இவர் தவிசாளராக பதவியேற்ற பின்பு VP அறக்கட்டளையானது அவருடையது எனவும், அதற்கு தலைவராக அவரும் செயலாளராக தனது மனைவியும் செயற்படுவதாகவும் கூறியுள்ளார். இதற்கான ஆதாரங்கள் மற்றும் சான்றுகள் என்னிடம் உள்ளன. இது சம்பந்தமாக ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் காணொலிகள் மூலம் பதிவுகள் செய்துள்ளேன். தங்களது தமிழரசு கட்சியில் நானும் ஒரு ஆயுட்கால உறுப்பினராக உள்ளேன். எமது கட்சியானது நீதி நியாயமிக்க கட்சியாக இருப்பதை நான் அறிந்துள்ளேன். இருந்தபோதிலும் கடந்த மே மாதம் 1ஆம் தேதி அன்று நடைபெற்ற தொழிலாளர் கூட்டத்தில் தங்களது கட்சியினால் உரைக்கப்பட்ட விடயம் யாதெனில், எமது கட்சியானது ஊழலற்ற தமிழ் கட்சி எனவும், அவ்வாறு ஊழல்கள் நடைபெற்றால் தகுந்த ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுப்போம் என கூறப்பட்டது. ஷைன்டாஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நிதி பொறுப்பிற்கான சட்ட நடவடிக்கைகள் என்னால் மேற்கொள்ளப்படும். ஆனால் VP அறக்கட்டளையானது எனது மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. எனவே எனக்கும் எனது மக்களுக்கும் ஏற்பட்ட அநீதி செயல்பாட்டுக்காக தங்களினாலும் தங்கள் கட்சியினாலும் எவ்வாறான நடவடிக்கையினை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்பதனை எனக்கும் எனது மக்களுக்கும் 7 நாட்களுக்குள் அறிய தருமாறு பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அண்மையில் மாங்குளத்தில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மே தின கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் உரையாற்றுகையில், தமது கட்சி மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லை என்றும், அவ்வாறு குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றால் அது தொடர்பானவர்களை கட்சியிலிருந்து நீக்குவேன் என்று அவர் குறிப்பிட்டமையும் கூறத்தக்கது. செம்மணி மனித புதைக்குழிக்குள் இருந்து வியாழக்கிழமையும் குழந்தைகளின் எண்புக்கூடுகளுடன் 4 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 10ஆம் நாள் அகழ்வு பணிகள் வியாழக்கிழமை நடைபெற்றது. அதன்போது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்த எண்புக்கூடுகளில் 2 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் 4 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் 259 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 254 மனித எண்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை புதைக்குழிக்குள் இருந்து கடந்த சில தினங்களில் மீட்கப்பட்டு மூக்குத்தி போன்றதான ஆபரணங்கள், நாணய குற்றிகள் உள்ளிட்ட பிற பொருட்களான 14 பொருட்கள் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஓரிரு நாட்களாக புதைக்குழிக்குள் இருந்து குழந்தைகளின் எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு வருவதுடன் அவை அகழ்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை நேற்றைய தினம் புதன்கிழமை அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடு ஒன்றின் மண்டையோட்டு பகுதி மாத்திரமே வெளித்தெரியும் வகையில் உள்ள நிலையில் ஏனைய பாகங்கள் மயானத்தின் தகன மேடை கட்டுமானத்துக்குள் காணப்படுவதனால் அதனை இலக்கமிடவில்லை எனவும், முழுமையான எண்புக்கூட்டு தொகுதியையே இலக்கமிட்டு வருவதனால் தகன மேடை உடைக்கப்பட்டு முழுமையான எண்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்ட பின்னரே அதற்கு இலக்கமிடப்படும் என்றும் சட்டத்தரணி BS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். செம்மணி சிந்துபாத்தி மனித புதகுழியின் 10ஆம் நாள் அகழ்வு பணி யாழ் மாவட்ட நீதவான் கௌரவ S. லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனுடன் தொல்பொருள் திணைக்கள பேராசிரியர்களும் இணைந்து யாழ் நல்லூர் பிரதேச சபை ஊழியர்களும் இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். புதிதாக 2 மனித எச்சங்கள் அகழப்பட்டு மொத்தமாக 254 மனித எச்சங்கள் இதுவரை மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. 259 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அகழ்வு பணி நாளை மீண்டும் தொடர்ந்து நடைபெறும். அத்தோடு அதா ஆர்டிஃபெக்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பிற பொருட்கள் 14 இன்று நீதிமன்ற காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. 82 96 வரையிலான இலக்கமிடப்பட்ட பிற பொருட்கள் நீதிமன்ற காவலுக்கு இன்று வழங்கப்பட்டிருக்கின்றன. நாளை மீண்டும் இந்த அகழ்வு பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. நன்றி. சிறுவர்களுடைய அதிகமாக நேற்று இன்றைய நாட்களில் சிறுவர்களுடைய மனித எண்பு தொகுதிகள் தான் அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்று 2 எடுக்கப்பட்டிருக்கின்றன, 4 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன.
இந்த தகனமேடையோட அடையாளப்படுத்தப்பட்ட அந்த எலும்புக்கூடு நிலை என்ன நேற்று நம்பர் போடாமல் இதுவரை நம்பர் போடையில் உங்களுக்கு தெரியும். ஒன்று அடையாளப்படுத்தப்படுவதென்றால் மண்டையோட்டு எலும்பு தொகுதியிலிருந்து பாதம் வரையான பகுதிகள் மண் சுத்தப்படுத்தப்பட்டு அதனுடைய படம் வரையப்பட்டு இலக்கம் வழங்கப்பட்ட பின்புதான் அதுக்கான நம்பர் கொடுக்கப்படும். அந்த அந்த பகுதிக்குள் நுழையப்பட்டிருக்கின்றபடியால் அது இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை, நம்பர் வழங்கப்படவில்லை. இப்போது அடையாளப்படுத்த நடவடிக்கை அது இப்போது அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற பகுதிகள் அகழ்ந்தெடுத்த பிற்பாடு அந்த தகனமேடை உடைக்கப்பட வேண்டிய தேவை இருப்பதனால் அது சம்பந்தமாக உரிய அதிகாரிகள் தீர்மானித்து நீதிமன்ற அனுமதியை பெற்ற பிற்பாடு தான் அது சம்பந்தமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. மூன்றாம் கட்ட அகழ்வு பணியில் என்ன விதமான சான்று பொருட்கள் அது சம்பந்தமாக நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பிற பொருட்களாக காசு, இரும்புத்தோடு, தகடு போன்ற பொருட்கள் இதில் வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றி. தெனியாய கல்வி வலயத்திற்குட்பட்ட 4 பாடசாலைகளுக்கு அவசர விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. தெனியாய பகுதியில் தற்போது பரவி வரும் வைரஸ் காய்ச்சல் காரணமாக இவ்வாறு குறித்த பாடசாலைகளில் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாடசாலை மாணவர்களிடையே நோய் தொற்று பரவுவதை தடுக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெனியாய வலய கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி தெனியாய தேசிய பாடசாலை, தெனியாய புனித மத்தேயு இருமொழி பாடசாலை, தெனியாய ராஜபக்ஷ வித்தியாலயம் மற்றும் பெல்லேகமவில் உள்ள சித்தார்த்த தொடக்க பாடசாலை ஆகியவற்றின் மாணவர்களுக்கு இன்று மற்றும் நாளை என 2 நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மாகாண ஆளுநர் அலுவலகத்தின் அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அறிய வருகின்றது. பெண்களுக்கு எதிராக கடந்த 3 ஆண்டுகளில் சைபர் குற்றங்கள் தொடர்பாக சுமார் 12,000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2023, 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் கிடைக்கப்பெற்ற இந்த முறைப்பாடுகளில் சுமார் 2300 முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிராக 4103 சைபர் குற்ற முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அவற்றுள் 753 முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதுடன் ஏனைய 3348 முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகளும் வழக்கு தாக்கல் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கிடைக்கப்பெற்ற 3159 முறைப்பாடுகளில் 982 முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. ஏனைய 2177 முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் தொடர்கின்றன. பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்கள் குறித்து 4742 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அவற்றில் 572 முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. மேலும் 4170 முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கவும் வழக்கு தாக்கல் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் விகாரி பகுதியை யாழ் மறைமாவட்ட ஆயர் எஸ்டீன் பேனாட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். நேற்றைய தினம் தையிட்டியில் பொதுமக்களின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமித்து இந்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து நிலத்தின் உரிமையாளர்கள் நீண்ட காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த விகாரியை அகற்றி தங்களது காணிகளை மீள ஒப்படைக்க வேண்டும் என்பதே இவர்களது பிரதான கோரிக்கையாக உள்ளது. நிலத்தை விடுவிப்பதற்கான முதற்கட்டமாக காணி இழவீட்டு பணிகளை முன்னெடுக்க மாவட்ட நிர்வாகம் பலமுறை முயற்சித்தது. எனினும் அதிகாரிகளின் செயற்பாடுகளில் நம்பிக்கை இல்லை என தெரிவித்து நில உரிமையாளர்கள் எதிர்ப்பு வெளியிட்டதனால் இந்த அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. இதனால் அப்பகுதியில் தொடர்ந்தும் பதற்றமான சூழ்நிலை காணப்படுகின்றது. இவ்வாறானதொரு இழுபறி நிலைக்கு மத்தியில் தையிட்டி பகுதிக்கு நேற்றைய தினம் மாலை ஆஜர் விஜயம் செய்திருந்த நிலையில் விகாரை அமைந்துள்ள பகுதி மற்றும் மக்களின் காணிகளையும் பார்வையிட்டார். மக்களின் நீண்டகால போராட்டம் மற்றும் தற்போதைய கள நிலவரங்கள் குறித்து இதன்போது அவர் கேட்டறிந்தார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க இன்று மின்சக்தி தொடர்பில் தான் ஒரு நிபுணர் என்ற வகையில் மின் உற்பத்தி மற்றும் நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் வீரவசனம் பேசுபவர். மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் ஏற்பட்ட பாரிய நட்டம் தொடர்பிலான தகவல்கள் வெளிவந்துள்ளன. இலங்கை மின்சார சபை லாபத்தில் இயங்கி வந்த போதிலும் மஹிந்த ராஜபக்சவின் ஆரம்ப கால ஆட்சியில் அது பாரிய நஷ்டத்தில் இயங்கியுள்ளது அம்பலமாகியுள்ளது. கோப் குழுவின் தலைவராக டியோ குணசேகர இருந்தபோது 2013 ஜூலை 23 அன்று வெளியிடப்பட்ட குழு அறிக்கையில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2010 ஆண்டில் 4.831 பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டியிருந்த மின்சார சபை 2011 ஆண்டில்
19.265 பில்லியன் ரூபாய் என்ற பாரிய நஷ்டத்தை ஒரே வருடத்துக்குள் அடைந்துள்ளது. அதாவது 2010 ஆண்டில் 483 கோடி ரூபாவுக்கும் அதிகமாக இருந்த லாபம் ஒரே வருடத்துக்குள் 1926 கோடி ரூபாவுக்கும் அதிகமான நஷ்டமாக மாற்றப்பட்டுள்ளது. யுத்தம் முடிவுக்கு வந்ததன் பின்னர் அரசு நிறுவனங்கள் பட்டப்பகலில் கொள்ளையடிக்கப்படுவது போன்ற ஊழல் மோசடிகளுக்கு எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன என்பது இதன் மூலம் தெரியவந்துள்ளது. 2010 ஆண்டு முதல் 2013 ஜூன் இறுதி வரை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சராக பாட்டலி சம்பிக்க ரணவக்க பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழில் நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய உண்டியலை உடைத்த குற்றச்சாட்டில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நாகபூஷணி அம்மன் ஆலய உண்டியல் நேற்றைய தினம் அதிகாலை உடைக்கப்பட்டு உண்டியல் காசு திருடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் காலை ஊர்காவல்துறை காவல்துறையினரிடம் ஆலய நிர்வாகத்தால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து துரித கதியில் விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் இருவரை குறிக்கட்டுவான் பகுதியிலும் மற்றும் ஒருவரை நயினாதீவு பகுதியிலும் வைத்து கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 3 இருந்து உண்டியல் காசு 21 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு கைதான 3 காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர்கள் 16, 17 மற்றும் 27 வயதுடையவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். தையிட்டியில் போராட்டம் நடத்தியவர்களுக்கு எதிராக பலாலி போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை முன்கொண்டு செல்வதற்கு வழக்கில் தீர்மானிக்கப்பட்டது. தையிட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிரான போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட வேலன் சுவாமிகள், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜ அனுரோஷ் மற்றும் காணி உரிமையாளரும் போராட்டக்காரருமான சார்ஜன் உள்ளிட்டோருடன் பெயரிடப்பட்ட வலிவடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் சுகிர்தன் உள்ளிட்ட ஏனையோருக்கு எதிரான வழக்கு இன்றைய தினம் வியாழக்கிழமை மல்லாகம் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவ்வழக்கில் ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட விடயங்களினை அடிப்படையாக கொண்டு வழக்கினை முன்கொண்டு செல்ல முடியும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுநரால் தெரிவிக்கப்பட்டது. மேலும் வழக்கில் குறிப்பிட்ட எதிராளிகளின் வாக்குமூலங்களை வழங்க பணிக்கப்பட்டதுடன் இவ்வழக்கு எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டது.